நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் நியாயமானது. என்னென்னு சொன்னால், நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களால் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் இவ்வளோ பாதிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இவ்வளோ மக்கள் காண போயிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் எல்லா விதமாக நாங்கள் முன்னெடுத்து போகணும்னு சொன்னால், எங்களுக்கு மட்டுமில்லை உலகத்திற்கு அனைத்து அடக்கப்பட்டிருக்க மக்களுக்கும் ஒரு காலத்தில் தீர்வு எடுக்கும். அதில் நாங்கள் தமிழமாக முன்னேறாக இருக்கோம். தமிழரின் காலம் தமிழகத்தாயிரம் வெல்வோம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் ஹண்டா வைரஸ் கண்காணிப்பில் நபர். பொதுமக்களுக்கு ஆபத்து குறைவு என அதிகாரிகள் உறுதி. சூரிச் கண்டோனில் நேருக்கு நேர் கார் மோதல், 3 காயம். சொகுசு வீடுகளில் வேலை செய்த செர்பிய பெண்கள் சுரண்டப்பட்டதாக குற்றச்சாட்டு. போட் கண்டோனில் மோட்டார் சைக்கிள் விபத்து, 18 வயது இளைஞர் உயிர் போராட்டம். பிளாக் அவுட் சேலஞ்ச் குறித்து பேர்ன் காவல்துறை அவசர எச்சரிக்கை. போலந்து தொடர்ந்து நிலையத்தில் கொடூர தாக்குதல், 57 வயது நபர் படுகாயம். லவுசான் போக்குவரத்து நெரிசலுக்கு எதிராக மக்கள் மனு. சுவிட்சர்லாந்து சிறைகளில் கைதிகள் எண்ணிக்கை புதிய சாதனை. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பில் இருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 133. ஹண்டா வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவரோடு ஒரே விமானத்தில் பயணம் செய்த ஜெனிவா பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக சுவிட்சர்லாந்து சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். FOPH வெளியிட்ட தகவலின்படி குறித்த நபருக்கு இதுவரை எந்தவித உடல்நல அறிகுறிகளும் தெரியவில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு கண்டோன் சுகாதார அதிகாரிகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பில் உள்ளார். அதிகாரிகள் தெளிவுபடுத்துகையில் இந்த நபர் ஹண்டா வைரஸ் பரவல் முதலில் கண்டறியப்பட்ட MV ஹாண்டிய சொகுசு கப்பலில் பயணம் செய்யவில்லை. ஆனால் தொற்றுக்குள்ளான பயணியோடு ஒரே விமானத்தில் இருந்த காரணத்தால் முன்னெச்சரிக்கை கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கிடையில் WHO மற்றும் FOPH ஆகியவை சுவிட்சர்லாந்தில் பொதுமக்களுக்கு தற்போது மிக குறைந்த அளவிலே ஆபத்து இருப்பதாக தெரிவித்துள்ளன. குறிப்பாக தற்போது சம்பந்தப்பட்டுள்ள ஆண்டர்ஸ் வகை ஹண்டா வைரஸ் மிகவும் நெருங்கிய தொடர்புகளின் மூலம் மாத்திரமே மனிதர்களிடையே பரவக்கூடியது என நிபுணர்கள் விளக்குகின்றனர். சாதாரண சமூக தொடர்புகள் அல்லது பொதுவாக பயணங்களின் மூலம் இந்த வைரஸ் எளிதில் பரவாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹண்டா வைரஸ் பொதுவாக எலிகள் போன்ற விலங்குகளின் கழிவுகள், சிறுநீர் அல்லது உமிழ்நீரின் மூலம் பரவக்கூடிய அரிதான ஆனால் ஆபத்தான வைரஸ் தொற்று. சில சந்தர்ப்பங்களில் அது கடுமையான சுவாச பாதிப்பு மற்றும் உடல்நல சிக்கல்களை ஏற்படுத்தலாம். தற்போது சுவிட்சர்லாந்து சுகாதார அமைப்புகள் நிலைமையை நெருக்கமாக கண்காணித்து வருவதோடு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகே இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் 3 காயமடைந்தனர். ஆரம்ப தகவல்களின்படி ஒரு கார் திடீரென எதிர்ப்புற பாதைக்குள் நுழைந்ததை அடுத்து எதிரே வந்த மற்றொரு காரோடு நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் விபத்து காரணமானதாக கருதப்படும் காரின் சாரதி கடுமையாக காயமடைந்தார். அவரோடு பயணித்த 44 வயது பெண்ணுக்கும் எதிரே வந்த காரை ஓட்டிய 61 வயது ஆணுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. சம்பவ இடத்துக்கு சூரிச் கண்டோனில் காவல்துறை, உரேகா விமான மீட்பு சேவை, ஃபியூரபோர் ஸ்டாஃப் தீயணைப்பு பிரிவு மற்றும் அவசர மருத்துவ குழுக்கள் விரைந்தன. காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்துக்கான சரியான காரணம் குறித்து சூரிச் கண்டோனில் போலீசார் விசாரிக்கின்றனர். விபத்தின் பின்னர் அந்த சாலை பகுதி சுமார் 2.5 மணி நேரம் மூடப்பட்டதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் பிரபல சொகுசு சுற்றுலா நகரமான கிஸ்டாட் பகுதியில் செர்பியாவை சேர்ந்த பெண்கள் பலர் பல ஆண்டுகளாக மனிதாபிமானமற்ற வேலை சூழலில் சுரண்டப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. டாக்ஸென்சைக்கு வெளியிட்ட தகவலின்படி இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் செர்பிய தம்பதியரும் அவர்களது மகளும் எதிர்வரும் வாரம் துன் நகரில் நீதிமன்றில் ஆஜராக உள்ளனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் அவர்களுக்கு எதிராக மனித கடத்தல், மிரட்டல், கட்டாய வேலைக்குட்படுத்தல், உடல் சேதம், ஆவண மோசடி, பண மோசடி, அதிக வட்டி வசூல் மற்றும் வரி மோசடி உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. விசாரணைகளின்படி குற்றச்சாட்டுக்குள்ளான குடும்பம் செர்பியா நாட்டின் வறுமை நிலையில் இருந்த பெண்களை இலக்கு வைத்து வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து வந்துள்ளனர். அவர்களுக்கு ஒழுங்கான வேலை நேரம், தினமும் 3 வேளை உணவு மற்றும் மாதம் 1500 சுவிஸ் பிராங்குகள் சம்பளம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அவர்கள் வாரத்தின் 7 நாட்களும் தினமும் 16 மணி நேரம் வரை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த பெண்கள் சொகுசு ஹோட்டல்கள், தனியார் விடுதிகள் மற்றும் உயர்பட்ட குடியிருப்புகளை சுத்தம் செய்வதோடு சில இடங்களில் குழந்தைகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் காணப்படக்கூடாதவர்கள் போல நடத்தப்பட்டுள்ளனர். சில பெண்களுக்கு அதிகாலை முன்பே ஜன்னல்கள் மற்றும் ஆடிப்பகுதிகளை சுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டதோடு பகலில் பால்கனியில் கூட நிற்க அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சிலரின் பாஸ்போர்ட்
பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வேலை விட்டு செல்ல முயன்றவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என மிரட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 29 முதல் 53 வயதுக்குள் உள்ள சுமார் 40 பெண்கள் இந்த சுரண்டலுக்கு உட்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் நம்புகின்றனர். 2019 ஆண்டு அண்டை வீட்டாரிடமிருந்து கிடைத்த ரகசிய தகவலின் மூலம் காவல்துறை விசாரணை ஆரம்பித்தது. அதன் பின் 2020 ஆண்டு குற்றச்சாட்டுக்குள்ளான மூவரும் கைதாகினர். இந்த வழக்கு தற்போது சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு வேலைகளில் இடம்பெறும் மறைமுக சுரண்டல் தொடர்பாக பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் இடம்பெற்ற கடுமையான மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயதான இளைஞர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து நேற்று மாலை சுமார் 7:30 அளவில் மொன்ட்லாவிலே பகுதியில் வலி டி ஜாக்ஸ் நோக்கி செல்லும் மொலன்ட்ரஸ் சாலையில் இடம்பெற்றது. ஜெனிவா கண்டோனில் வசித்து வந்த 18 வயது இளைஞர் பயிற்சி ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தோடு மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்துள்ளார். கோல்டு மொலன்ட்ரஸ் அருகே வலதுபுற வளைவில் நுழையும் போது அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக ஆரம்ப விசாரணை சொல்கிறது. விபத்தின் பின் அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் குற்றவியல் விசாரணை ஆரம்பித்தது. மேலதிக விசாரணைகளை போர்ட் ஜெண்டாவழி போக்குவரத்து பிரிவு நிபுணர்கள் மேற்கொள்கின்றனர். விபத்தின் பின்னர் மீட்பு பணிகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளுக்கென சம்பவம் இடம்பெற்ற சாலை பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஆபத்தான பிளாக் அவுட் சேலஞ்ச் அல்லது பைலட் டெஸ்ட் எனப்படும் சவால்கள் குறித்து பெர்ன் கண்டோனல் காவல்துறை பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவசர எச்சரிக்கை விடுத்தது. இந்த ஆபத்தான சவாலோடு தொடர்புடைய 2 சம்பவங்கள் சமீபத்தில் பெர்ன் கண்டோனில் பதிவாகின. அதில் ஒரு இளைஞர் கடுமையாக காயமடைந்ததோடு மற்றொரு லேசான காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்றுள்ளார். பிளாக் அவுட் சேலஞ்ச் என்பது மூச்சை தடுக்குதல் அல்லது கழுத்தை நெரித்தல் போன்ற ஆபத்தான செயல்களை உள்ளடக்கியது. சிலர் இதை சமூக வலைதளங்களில் விளையாட்டு அல்லது வைரல் சேலஞ்ச் என முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் உணர்வு இழப்பு, மூளை சேதம் மற்றும் உயிரிழப்பு போன்ற கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என காவல்துறை எச்சரிக்கிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் தொடர்கின்றன. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இணையத்தில் பார்க்கும் ஆபத்தான உள்ளடக்கங்கள் குறித்து பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சமூக வலைதளங்களில் பரவும் இத்தகைய சவால்கள் சில நேரங்களில் உயிரிழப்பிற்கும் காரணமாக முடிவடையக்கூடும் என்பதால் குடும்பங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என பெர்ன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 07831310081. ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மேபிள் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ கண்டோனில் உள்ள வாலன் தொடருந்து நிலையத்தின் கீழ் சுரங்க பாதையில் நேற்று மாலை இடம்பெற்ற கொடூர தாக்குதலில் 57 வயதுடைய நபர் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். இந்த சம்பவம் மாலை சுமார் 6:10 அளவில் இடம்பெற்றுள்ளது. 3வது நபர் ஒருவர் அவசர சேவைகளுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. கடுமையான தலை காயத்தோடு இருந்த 57 வயது நபருக்கு முதலுதவி வழங்கப்பட்ட பின் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆரம்ப விசாரணைகளின்படி அவர் பின்னால் இருந்து திடீரென தாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவத்தை பார்த்த சாட்சியாளர் ஒருவர் பெரிய சத்தம் கேட்டதாகவும் பின்னர் 2 இளைஞர்கள் அங்கிருந்து ஓடிச் சென்றதாகவும் கூறியுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் சுமார் 175 சென்டிமீட்டர் உயரமுடையவர் என்றும் பின்னால் வாரப்பட்ட தலைமுடியோடு இருந்துள்ளார். மற்றொருவர் சுமார் 170 சென்டிமீட்டர் உயரமுடையவர் என்றும் நீல ஜீன்ஸ் மற்றும் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் வெளிர் நிற ஆடை அணிந்த ஒருவர் பன்ஹோப் ஸ்ட்ராஸ் வழியாக மைக்ரோ திசையில் சென்றது பதிவானது. மற்றொரு நபர் உன்டேரே ஃபான் பெல் ஸ்ட்ராஸ் நோக்கி தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. உடனடி தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள போதிலும் சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளமில்லை. சம்பவ நேரத்தில் வாலன் நிலைய பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஏதேனும் நகர்வுகளை பார்த்தவர்கள் அல்லது தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறையோடு தொடர்பு கொள்ள அதிகாரிகள் கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரை சுற்றியுள்ள நீண்டகால போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு கோரி தொடங்கப்பட்ட புதிய மனுவுக்கு சில வாரங்களிலேயே 1000க்கும் அதிகமானோர் ஆதரவு தெரிவித்தனர். குறிப்பாக A1 மோட்டோவே நெடுஞ்சாலையின் கிரீசியர் பகுதியை சுற்றியுள்ள கடுமையான போக்குவரத்து பாட்டில் நெக் பிரச்சினைகள் குறித்து பல ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இந்த பிரசாரம் குற்றம் சாட்டுகிறது. மத்திய அரசு மற்றும் போர்ட் கண்ட்ரோல் அதிகாரிகள் தொடர்ந்து தாமதப்படுத்தி வருவதாக மனு ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்தும் திட்டங்களை உடனடியாக முன்னெடுக்குமாறு பெர்ன் மத்திய அரசையும் கண்டோனையும் மனு வலியுறுத்துகிறது. லவுசான் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் தினசரி அதிகமான வாகன நெரிசல் காணப்படுவதால் வேலைக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான மக்களும் சரக்கு போக்குவரத்தும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தில் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமானோர் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகமான BFS வெளியிட்ட தகவலின்படி கடந்த ஆண்டு மாத்திரம் பெரியவர்களுக்கு எதிராக 1,11,962 தண்டனை தீர்ப்புகள் குற்றப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டன. அவற்றில் பாதிக்கு மேற்பட்ட வழக்குகள் சாலை போக்குவரத்து சட்ட மீறல்களோடு தொடர்புடையவை. அதேவேளை குறுகிய கால கட்டாய சிறை தண்டனைகள் வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவுக்கு சரிந்துள்ளன. கடந்த ஆண்டு இத்தகைய தண்டனைகள் வெறும் 2,937 மாத்திரமே பதிவாகின. இதற்கு பதிலாக நிபந்தனையோடு வழங்கப்படும் பண அபராத தண்டனைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 78,693 வழக்குகளில் இந்த வகை தண்டனைகள் வழங்கப்பட்டதாக BFS தெரிவித்தது. இதற்கிடையில் அதிகமான கைதிகள் காரணமாக சுவிட்சர்லாந்தின் சிறைகள் மற்றும் தண்டனை அமலாக்க மையங்களில் நிரப்பளவு 97% எட்டியுள்ளது. மொத்தம் 7,119 கைதிகளில் 63% தண்டனை அனுபவித்தோ அல்லது விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளின் கீழோ இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவுகள் கடந்த ஆண்டும் நிலையான அளவிலேயே தொடர்ந்துள்ளன. மொத்தம் 2,272 லேண்டஸ் வேர்வேசுங்கன் அல்லது நாடு கடத்தல் உத்தரவுகள் பதிவாகியுள்ளன. சுவிட்சர்லாந்தின் பிரபல சாக்லேட் தயாரிப்பு நிறுவனமான லிண்ட் அண்ட் ஸ்பிராங்லி இந்த ஆண்டுக்குள் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட தயாரிப்புகளின் விலைகளை குறைக்கொள்ளதாக அறிவித்துள்ளது. ஃபினான்ஸ் und Wirtschaft வெளியிட்ட தகவலின்படி கொனைஸ் US பேரலைன்ஸ் கர்ஸ் ஸ்டாங்லி மற்றும் பிரபலமான லிண்ட் டெடி உள்ளிட்ட தயாரிப்புகள் இந்த விலை குறைப்பில் இடம்பெறுகின்றன. சில தயாரிப்புகளில் 20% வரை விலை குறைப்பு அமல்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல வகையான சாக்லேட் தயாரிப்புகளின் விலைகளும் குறைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் கொக்கோ விலை உயர்வு காரணமாக லிண்ட் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலைகளை தொடர்ந்து உயர்த்தி வந்தது. இதன் விளைவாக சுவிட்சர்லாந்தில் சாக்லேட் விலைகள் கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளில் சுமார் 1/3 அளவுக்கு அதிகரித்திருந்தன. சுவிஸ் இன்ஃபோ தகவலின்படி விற்பனை அளவு குறைந்திருந்த போதிலும் லிண்ட் நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் தனது செயற்பாட்டு லாபத்தை 9.8% அதிகரித்தது. ஆனால் அதிக விலை மூலம் விற்பனை கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் உள்ளன. உலகளவில் விற்பனை அளவு 6.6% குறைந்ததோடு ஜெர்மனி நாட்டில் அது 15% மேல் சரிந்துள்ளது. குறிப்பாக 2026 ஈஸ்டர் காலத்தில் லிண்ட் சாக்லேட் முயல்கள் பெருமளவில் தள்ளுபடி விலையில் விற்கப்பட்ட சம்பவம் சந்தை அழுத்தத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிறுவனம் தற்போது சுவிட்சர்லாந்து சந்தையிலும் விலை குறைப்பு மேற்கொள்ள தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மனித கடத்தல் மற்றும் பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகளின் கீழ் 33 வயதான ஹங்கேரி பெண் ஒருவர் இன்று நீதிமன்றில் ஆஜராகியுள்ளார். விசாரணை ஆவணங்களின்படி 2016 டிசம்பர் முதல் 2022 நவம்பர் வரை குறைந்தது 14 பெண்களை ஹங்கேரி நாட்டிலிருந்து சூரிச் நகருக்கு அழைத்து வந்து மோசமான சூழ்நிலைகளில் பாலியல் தொழிலில் ஈடுபட கட்டாயப்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் சூரிச் தகவலின்படி குற்றச்சாட்டப்பட்ட பெண் பெரும்பாலும் வறுமை, வீடில்லா நிலை, போதைப்பொருள் பிரச்சனைகள் அல்லது குடும்ப வன்முறைகளை எதிர்கொண்ட பெண்களை இலக்காக தேர்வு செய்துள்ளார். அவர்களிடம் உதவி செய்யும் நபர் அல்லது தாய் மாதிரி என நம்பிக்கை ஏற்படுத்திய பின் பண உதவிகள் மூலம் அவர்களை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக விசாரணை சொல்கிறது. சூரிச் நகரின் லான்ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்ட பெண்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டதாகவும் அதிகாலை முதல் இரவு வரை நீண்ட நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சில நேரங்களில் 2 அல்லது 3 மணி நேரம் மாத்திரமே தூங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் விசாரணை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள் தினசரி குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டதோடு பெரும்பாலான வருமானத்தை குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மீது உடல் மற்றும் மன ரீதியான வன்முறைகளும் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுள்ளது. சம்பள இலக்குகளை எட்டாத போது தாக்குதல், மிரட்டல் மற்றும் அவமானப்படுத்தல் இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்புகளுக்கு பெண்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதால் தேவையற்ற கற்பங்கள், கருக்கலைப்புகள் மற்றும் பாலியல் நோய்கள் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். 2022ஆம் ஆண்டு நவம்பர் முதல் குற்றஞ்சாட்டப்பட்ட பெண் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். வழக்கின் விசாரணை தொடர்கிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.